வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு பிஜேபியோடைய அபிஷியல் ஹேண்டில் எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அரசியல் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம். முதல்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். ये सब आपके रिश्तेदार हैं? बिजनेस पार्टनर है जी। ये दीदी बंगाल में बिजनेस संभालती हैं, वो चाचा बिहार में, ये यूपी में, ये मुंबई में और ये चेन्नई में, और इन्होंने हाल ही में खोली है दुकान दिल्ली में। पूरे देश में बिजनेस फैला है जी, सब कमाते हैं और मेरी बात तो खाता है। ये इंडियन चीज है, चाइनीज नहीं। दूल्हे तो आप ही हो ना? और कौन होगा जी? देखिए, दादी का दिया हुआ सब कुछ है, स्वर्णिम है, दौलत है, शौहरत है, इज्जत है, मतलब मिल जाएगी शादी के बाद जी। तो हेलो, दूल्हा कौन होगा ये डिसाइड नहीं हुआ है अब तक। दूल्हा हम बनेंगे, इज्जत की कोई कमी नहीं है। ए भाई, तुम तो रहने ही दो, हमारी दुकान इसे काफी बड़ी है, दूल्हा तो हम ही बनेंगे, है ना पापा? पापा पापा सब गुर्बत। इसको तो हम बिहार में दूल्हा बना देंगे, लेकिन यहाँ पे दूल्हा हम ही बनेंगे। ओ काका, सारी शादियां क्या आपके घर में होगी क्या? और हम क्या यहाँ यूं ही दुकान खोल के बैठे हैं क्या? हाँ भाई, पिछली बार भी किसी दूसरे की बारात में दूल्हा बन गए थे आप। इस बार आपकी दुकान भी आपके नाम से नहीं है। अरे रुको 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 रुको, इसके बारे में हम बाद में बात करेंगे। ओ दादा, दूल्हा तो इनके मैनेजर ही बनेगी। हाँ? दूल्हा तो छोटे बाबा ही बनेंगे। Absolutely right. वन सेकंड, व्हाई नॉट मी? वही बोल रहा हूँ, हम क्यों नहीं बन सकते? ये दूल्हा नहीं, दूल्हा हम बनेंगे। यानी माँ से कहा है, मैं बनूंगा दूल्हा। अरे दूल्हा मैं बनूंगा। टेंशन मत लो अंकल, शादी के बाद अगर हमारा ही होगा ना। आपको लगता है ये अपने बीच दूल्हा चुन सकते हैं? तो प्रधानमंत्री कैसे चुनेंगे? பாத்தீங்களா, எதிர்கட்சிகளை எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்து வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? எதிர்கட்சியில ஒரு பிஎம் கேண்டிடேட் இல்ல, அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் அந்த என்டையர் ஆடுடைய கான்செப்ட். ஒரு கேண்டிடேட்டை ஒரு மாப்பிளையே தேர்ந்தெடுக்க முடியாதவர்கள் நாட்டுடைய பிரதமரை எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட அந்த ஆடு முடியுது. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எதிர்கட்சியில யாரு பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது அவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். இல்லைன்னா ஓட்டு போடுற மக்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு தான் விஸ்வகுரு இருக்கிறார்ல, நீங்க தான் 400 சீட்டுக்கு மேல ஜெயிக்க போறீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அவங்க பிரதமர் வேட்பாளர் எடுத்தா என்ன, எடுக்கலன்னா என்ன? இந்த நாட்டுடைய அடிப்படை கான்செப்ட், ஒரு ஜனநாயகத்துடைய அடிப்படை கான்செப்டே வேற்றுமையில் ஒற்றுமை. இன்னைக்கு இந்தியா கூட்டணி அதை நிரூபிக்குதா இல்லையா? அவங்க வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், வெவ்வேறு சித்தாந்தங்களை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் பாசிசத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில எல்லாரும் இணையறாங்கல்ல. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா கூட்டணியில தான் இருக்கும், உங்க கூட்டணியில இல்ல. கூட்டணியே இல்ல. முதல்ல சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கட்சி இருக்கா உங்க கூட்டணியில? இருக்கிறவெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுறான். அடுத்தவங்க குடும்பத்தை இப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்களே, உங்க குடும்பத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கலாமா? இதே மாதிரி ஆடு எங்களுக்கும் எடுக்க தெரியும் சார். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் மக்களே. மாப்பிள்ளை வீட்டு குடும்பம்னு ஒண்ணு காமிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி பெண் வீட்டு குடும்பம்னு ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். எப்ப பார்த்தாலும் டிசைனா சட்டை போட்டுக்கிட்டு, கூலிங் கிளாஸ மாட்டிக்கிட்டு, குடும்பத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம பொய் மூட்டையை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்துற அப்பா. அப்பாவுக்கு பொறுப்பு இல்லைங்கிறதுனால வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் கவனிக்கிறது அப்பாவுடைய சகோதரர். வீட்டுக்கு வரவங்க எல்லாரையும் செக் பண்ணுவாரு. நீ முதல்ல போய் அவன் பர்ஸ செக் பண்ணு, நீ போய் அவன் பேக செக் பண்ணு, நீ போய் அவன் காரை செக் பண்ணு, அதுக்குள்ள எவ்வளவு கள்ளப்பணம் இருக்குன்னு பாரு, அப்படி இருந்தா புடிச்சு உள்ளவை. இன்னொரு பக்கம் பொண்ணுடைய அத்தை நல்ல மூட்டை மூட்டையா பணத்து மேல உட்கார்ந்துக்கிட்டு பணத்தை எண்ணிட்டே இருக்கும். அந்த அம்மா அப்படி கையில விசிறியை வச்சுக்கிட்டு பணத்தால இப்படி விசிறிக்கிட்டே எண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா யார் கேட்டாலும் ஒரு காலனா கொடுக்க மாட்டாங்க. கஞ்ச பிசுனாரி. இப்படி ஒரு அத்தை. இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் வீட்டுல இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க. யார் எப்ப வரணும், யார் எப்ப போகணும், யார் எப்ப சாப்பிடணும், யார் எப்போ கோவிலுக்கு போகணும், எந்த கோவிலுக்கு போகணும், எப்படி பூஜை செய்யணும், யார சாமி கும்பிடணும், யார லவ் பண்ணணும், யார கல்யாணம் பண்ணிக்கணும், இது எல்லாத்தையும் டிசைட் பண்றது இந்த 3 பேர் தான். துணை நடிகர்களா ஒரு 2 சாமியாரை போட்டுக்கங்க,
அப்புறம் இந்த பக்கம் வந்து 2 மாமாக்கள். அதாவது எந்த பெண்கள் எங்க கிடைப்பாங்க, எப்படி பாலியல் பலாத்காரம் பண்ணலாம், எப்படி வன்கொடுமை செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய மாமாக்கள். செட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாஷிங் மிஷின் ஒண்ணு வச்சிடணும். வரிசையா அழுக்கு துணியோட நிறைய பேர் வருவாங்க. வந்து அந்த அழுக்கு துணி அந்த வாஷிங் மிஷின்ல போட்டா அப்படியே வெள்ளை வெளேர்னு மாறிடும். உடனே அதை தூக்கி மாட்டிக்கிட்டு இவங்க 3 பேரை சுத்தி இப்படியே என்ன சொல்றது, பஜன்ஸ் பாடுவாங்க. அங்க ஓரமா ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கும், நல்ல வெள்ளையும் ஜொலியுமா ட்ரெஸ் பண்ணிட்டு, எல்லா வாத்திய கருவிகளையும் வச்சுக்கிட்டு குடும்ப தலைவருடைய புகழ் பாடக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் அணி டெய்லி பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். கோதி மீடியா. உங்க குடும்ப லட்சணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இப்படி இருக்கும்போது நீங்க அடுத்தவனை குறை சொல்றீங்க. ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பார்க்க கூடாது. ஒழுங்கா ஓடணுமா ஜெயிச்சோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவன் ஓடி வர பாதையில குழிய தோன்றது, கல்ல போடுறது, முள்ள போடுறது, இல்ல காலை வாரி விடுறது, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யறவனுக்கு கோழன்னு பேரு. அரசியல் இன்னைக்கு எவ்வளவு தரந்தாழ்ந்து கொண்டு போயிட்டீங்க ஒரு நிலைமைக்கு. ஒரு ஆரோக்கியமான சனநாயகத்துல 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்திட்டு இன்னமும் உங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க உங்களுக்கு துப்பில்லை. நீங்க அடுத்தவனை குறை சொல்ல வந்துட்டீங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்க வாட்ஸ்அப் சங்கிகளுக்கும் வாட்ஸ்அப் மாமாக்களுக்கும் வேணா இந்த ஆட பார்க்கும் பொழுது அப்படியே சந்தோஷமா இருக்கலாம். ஆனா சாதாரண மக்கள் முன்னால உங்க சாயம் வெளுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அரசியலையும் ஒரு தரம் வேணும். அந்த தரம் சத்தியமா உங்ககிட்ட இல்ல.